ழகர பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை, இன்னைக்கு நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, திமுக அரசு கடந்த தேர்தல் அறிக்கையில சொன்ன முக்கியமான வாக்குறுதிகள் 311, 181 இது ரெண்டுத்தையும் தனித்தனியா பார்க்க போறோம். 311 அது என்ன அப்படின்னா, அது ஒரு போராட்ட களமா மாறி இருக்கு. 311 வந்து இடைநிலை ஆசிரியர்கள் இப்ப தொடர்ந்து 15 நாளுக்கு மேல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்கு போராடுறாங்க? இவங்க போராடுறது யாரு? அரசு இதுக்கு என்ன செவி சாய்ச்சிருக்கு? இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம முழுசா பார்க்க போறோம். அதாவது இவங்கெல்லாம் யாரு? முதல்ல இந்த இடைநிலை ஆசிரியர்கள்லாம் யாரு அப்படின்னா, செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். இவங்க அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளிகளில் வேலை செய்யற ஆசிரியர்கள். இவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, சம வேலை சம ஊதியம். அதாவது நாங்க வந்து எல்லாரும் ஒரே வேலை தான் செய்யறோம், ஆனா இங்க ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான சம்பளமும் இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரியான சம்பளமும் இங்க வந்து பிரிச்சு கொடுக்கப்படுது அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுதான் இந்த 15 நாளா அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த 15 நாளுங்கிறது வந்து ஒரு வெக்கேஷன் டே, அவங்களுக்கு வந்து ஒரு லீவு, தொடர்ந்து லீவ் வர நாட்களா இருக்குது. அதையும் அவங்க லீவ் எல்லாம் பொருட்படுத்தாம ஒரு 15 நாளா தொடர்ந்து போராட்ட களத்துல ஈடுபட்டு இன்னைக்கு அவங்க வந்து இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கான பிரச்சனை எப்படி துவங்குச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணாங்க சேலரியில. அப்படி சேலரியில ரிவிஷன் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான ஒரு பாகுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை எப்படி தொடங்குச்சு அப்படின்னா, கடந்த ஆண்டுகள்ல ஊதிய திருத்தங்கள், அது மட்டும் இல்லாம இந்த சேலரியில புதிய புதிய ஊதிய அட்டவணை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்ததுனால இந்த பாகுபாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதை சரி செய்ய பல தடவை மனுக்கள் கொடுக்கப்பட்டும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல. அப்படிங்கனால இவங்க அப்பையில இருந்தே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே, திமுக ஆட்சியில தான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இவங்க போராட்டத்துக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. பல தடவை மனு கொடுத்திருக்காங்க. ஒரு சங்கமா வந்து பலமுறை கோரிக்கை வச்சிருக்காங்க. எதுவுமே இவங்களுக்கு தீர்வு கிடைக்கல. அப்படிங்கிற பட்சத்துல இவங்க இன்னைக்கு வந்து களத்துல வந்து கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேல போராட்ட களத்தை சந்திச்சு ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிடாதா, எங்களுக்கான வழிமுறைகள் ஏதாவது கிடைச்சிடாதா, எங்களுக்கும் சம ஊதியம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற கோரிக்கையோட ரொம்ப தீவிரமா போராட்ட களத்துல நின்றுட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் எப்ப துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா, டிசம்பர் மாசம் கிட்டத்தட்ட 26ஆம் தேதி இந்த போராட்டம் துவங்கப்பட்டிருக்கு. இந்த போராட்டமானது முதல்ல வந்து முதன்மை கல்வி அலுவலகம் சென்னையில ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப கலெக்டர் ஆபீஸ்ல இந்த போராட்டம் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து அந்த போராட்டம் இங்க சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய இந்த 2 இடங்கள்லயும் நடந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் அவங்க வந்து இங்க இந்த ஆசிரியர்களை எப்படி களைஞ்சு வைக்கலாம், இவங்களை எப்படி வந்து முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி வெளில தள்ளி விட்டுறலாம், இந்த போராட்டம் நடக்க முடியாம என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா காவல்துறை மற்றும் அரசும் செயல்பட்டு இருக்கு. இவங்க ஏதாவது ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த லாட்ஜுக்கு போறது, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை போய் பார்த்து தலைவர்கள் போட்டோ வச்சு இவங்க இங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்கறது, டீச்சர்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க உடனே ரெக்கார்ட் பண்ண சொல்றது, இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு வந்து மிரட்டுற துணியில பேசுறது, அவங்க வந்து ஹேண்டில் பண்றதே ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு. அவங்க டீச்சர்ஸ், அதை தாண்டி அவங்க வந்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு கல்வியும் கத்துக் கொடுக்குற டீச்சர்ஸா அவங்க இருக்கிறாங்க. அவங்களை அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிறது அங்க போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் வைக்கிற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா இருந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தோட தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய கல்வி அப்படிங்கிற ஒரு தடை ஏற்படும். ஏன்னா தொடர்ந்து இந்த ஆசிரியர்களை இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்க மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கான ஆசிரியர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும் அப்படின்னே நம்பலாம். நம்ம இந்த பிரச்சனையை குறித்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னா, நோ ஒர்க் நோ பே அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்துருக்காங்க. அவங்க எப்படி சம வேலை சம ஊதியம் அப்படிங்கிறாங்களோ அதுக்கு ரிப்ளை என்ன சொல்றாங்கன்னா, நோ ஒர்க் நோ பே. இந்த போராட்ட காலத்துல நீங்க வந்து இங்க போராட்ட இருக்கிற இடத்துல அங்க நீங்க வேலை செய்யல அப்படின்னா உங்களுக்கான சம்பளம் கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா கவர்மெண்ட் சைட்ல இருந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள்ல வந்து சம்பள குறைப்பு அப்படின்னு நடந்திருக்கு. இன்னொன்னு சங்கத்தோட தலைவர்களை வந்து வீட்டுல வந்து சிறை வைக்கிறது, அவங்க எங்கேயும் வெளியில போயிடக்கூடாது, இது மாதிரியான போராட்ட காலத்துல அவங்க வந்து நின்று ஒரு தலைமை தாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்தந்த சங்க தலைவர்கள் வீட்டிலேயே அவங்க வந்து வீட்டுல சிறை வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் அரசு தரப்புல இருந்து இந்த போராட்டத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் அரசியல் ரீதியான ஒரு பெரிய பாதிப்பை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் 2 மாத காலம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கிற இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மாதிரியான போராட்டங்கள் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும். இந்த மாதிரியான சூழல்ல இவங்க இந்த போராட்ட களம் இதை தடுக்கிறதுக்கான வேலை என்ன, இந்த போராட்ட களம் நடக்கக்கூடாது, இதை எப்படி சரி செய்யலாம்
அப்படிங்கிற விஷயம்தான் அவங்க வந்து முன்னெடுத்திருக்கணும். அதை தாண்டி அதுக்கு பதிலா இவங்க வந்து தொடர்ந்து போராடுறவர்களை கைது செய்யறது, போராடுறவர்களை கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் வெளில விடுறது, அவங்க இருக்கிற இடங்கள்ல போயிட்டு அவங்கள வந்து துரத்தி விடுறது, அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி, அவங்களை எச்சரிக்கைப்படுத்துற மாதிரி, இன்னும் அவங்க வந்து மோசமா ட்ரீட் பண்றது எல்லாமே சரியில்லை அப்படிங்கறதான் போராட்ட காலத்துல இருக்கிறவங்க சொல்ற விஷயமா இருக்கு. சரி, முடிவா இந்த ஆசிரியர்கள் என்னதான் சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து சம ஊதியம், சம வேலை, நாங்க சம வேலை செய்யறோம், சம ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முக்கியமா பணத்திற்கான ஒரு போராட்டம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப தெளிவா அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மரியாதைக்கான ஒரு போராட்டம். நாங்களும் ஒரு சக ஆசிரியர் கூட வேலை செய்யறோம் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மாதிரியான மரியாதை கிடைக்குது, எங்களுக்கு ஒரு மாதிரியான மரியாதை கிடைக்குது அப்படிங்கும் பொழுது ஒரு மரியாதைக்கான போராட்டமா இது வந்து இருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் கோரிக்கை என்ன 131 வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் தேர்தல் அறிக்கை 181 வச்சு பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து 5 நாளா காத்திருப்பு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, பகுதி நேர ஆசிரியர்கள் நாங்க இருக்கோம், மற்ற ஆசிரியர்கள் மாதிரி தான் நாங்களும் வேலை செய்யறோம், எங்களுக்கு வந்து இங்க வந்து பகுதி நேர ஆசிரியர் அப்படிங்கிற பேர் இருந்துகிட்டே இருக்கு, எங்களுக்கு வந்து மற்ற ஆசிரியர்கள் மாதிரி எங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேது, எங்களுடைய பணியை நிரந்தரம் செய்யுங்க, எங்களுக்கான அந்த அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறது தான் பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களோட கோரிக்கையா இதை முன்னிலை வச்சு ரொம்ப போராட்ட காலத்துல நின்றுட்டு இருக்காங்க. இந்த பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் யாரு அப்படின்னா, அரசு கல்லூரிகள்ல கணிதம், ஓவியம், அதுக்கப்புறம் வந்து இசை, உடற்கல்வி, இந்த மாதிரி லைப்ரரியில் இருக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸ், இவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து மற்ற டீச்சர்ஸ் மாதிரியான அந்தஸ்து கிடைக்கிறது இல்லை, அதனால எங்களுக்கு வந்து நிரந்தர பணி இல்லை, அந்த நிரந்தர பணிக்கான ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த டீச்சர்ஸா இருக்கிறாங்க. இந்த பகுதி நேர ஆசிரியர்களோட முழு நேர கோரிக்கை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 வருஷம் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து இன்னமும் அவங்க வந்து பகுதி நேர ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து தான் இருக்கு. இவங்களுக்கு வந்து முழு நேர ஆசிரியர்களுக்கான தகுதியும் இல்லை, அந்தஸ்து கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி முழு நேர ஆசிரியர்களுக்கான சம்பளமும் இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்களோட கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான சம்பளம் வேணும், அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர் அப்படிங்கிற அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறதான் இவங்களோட முக்கிய கோரிக்கையா இருக்கு. இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பிரச்சனைக்கு அரசு என்ன தீர்வு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் எந்த ஒரு சொல்யூஷனும் அதுக்கு கொடுக்கவே இல்லை. இவங்க எதுக்காக போராடுறாங்க, ஏன் போராடுறாங்கன்னு அப்படின்னு கூப்பிட்டு வந்து பெருசா எந்த ஒரு முடிவுக்கும் இவங்க போராட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே பேச வரல. அவங்க பேசுறாங்க அப்படின்னா பார்க்கலாம், போலாம், வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. தொடர்ந்து ஒரு அலட்சிய போக்கையே இந்த திராவிட மாடல் அரசு பண்ணிட்டு இருக்கிறதா தொடர்ந்து இந்த ஆசிரியர்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தேர்தல் அறிக்கை எண் 311, இன்னொரு பக்கம் 181. இது ரெண்டுமே நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ரெண்டு பிரச்சனைகளுமே எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு மத்தியில ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதன் மூலியமா திமுகவுக்கு ஓட்டு பாதிக்கப்படும் அப்படின்னா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள்ல இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆசிரியர்கள் திமுக அதனுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கிறது வந்து அந்த ஆசிரியர்களுடைய ஓட்டு, அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையும் தான். அது போல இந்த தடையும் அவங்க வந்து தங்களுடைய கோரிக்கையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க செய்யறேன்னு சொன்னதை இவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி இவங்க அதை செய்யாம விட்டாங்க அப்படின்னா ஆசிரியர்களுடைய ஓட்டு எண்ணிக்கை அது வந்து மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து அவங்க கனவு கட்டியிருக்கிற அந்த ஆட்சி கோட்டையில ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும். அதனால இந்த போராட்ட களம் அவங்களுக்கு வெல்லுமா வெல்லாதா அப்படிங்கிறது தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும். அண்ட் வந்து இது எந்த மாதிரியான போராட்ட களமா இதுக்கப்புறம் மாறும் அப்படிங்கிறதும் வரக்கூடிய நாட்கள்லையும் அந்த போராட்ட சங்கங்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுலையும் தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இதுக்கு அரசாங்கம் எந்த ஒரு சரியான பதிலும் இப்போ வரைக்கும் தரல. இனிமேலும் கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு.